நான் நினைப்பேன், ஒரு பெண் எந்தவித அப்பாவோட பலம் கிடையாது, நானே தானே வளர்றேன், எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு மாநில தலைவராக உயர்கிறார்கள் என்றால் இந்த சமூகம், பிடிக்காத சமூகம், என் மீது வேற எதையும் சொல்ல முடியாது, இவங்க மக்கள் சொல்ல முடியாது, இவங்க ஊழல் செய்தாலும் சொல்ல முடியாது, நான் ஒரு நேர்மையானவள் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி என்னால் சொல்ல இயலும். 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்திருக்கிறேன், ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட என் மீது வைக்க முடியாது. நேர்மையாக நேர்மறையான திட்டங்கள் தான். என்னிடம் ஒரு கோப்பு வருகிறது என்றால் அது நேர்மையான கோப்பாக இருந்தால் கையெழுத்திடுவேன், நேர்மையற்ற கோப்பாக இருந்தால் கையெழுத்திட மாட்டேன். அதனால் தான் எனக்கு தெலுங்கானாவில் முதலமைச்சருக்கும் எனக்கும் சண்டை வந்ததற்கு காரணமே அதுதான். எத்தனை சண்டை வந்தாலும் நான் அடிபணியாதவள். அவரே ஒரு முறை சொல்லி இருக்கிறார், யார் யாரெல்லாமோ பார்த்துட்டு இவங்க சின்னவங்களா தானே இருக்காங்கன்னு பார்த்தேன், இவங்களை ஒண்ணுமே நான் செய்ய முடியவில்லையே. இங்க சில பத்திரிகைகள் எழுதும், அங்க தெலுங்கானால முதலமைச்சர் இவங்களை ஓடு மிரட்டுறாரு, அவரு நான் தான் ஓடு மிரட்டினேன். ஏனென்றால் எனது நேர்மை. ஆனால் இப்பொழுது யார் என்ன சொன்னால் நெஞ்சு நிமிர்த்தி, பாரதி சொல்வானே, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, இது முற்றிலுமாக எனக்கானது, பாரதி எனக்காக எழுதி வைத்தது என்பதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன். அதனால்தான் 2 மாநில ஆளுநரை ஒரே நிமிடத்தில் ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த நாள் எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, எந்த பணியாட்களும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, நான் 2 மாநில முதல்வர்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன், 2 மாநில முதல்வர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறேன், 4 மாநில முதல்வர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மக்கள் பணி என்பது நீங்க சொன்னீங்கல்ல, தானாக முடிவெடுக்கும் தன்மை, அந்த தானாக முடிவெடுக்கும் தன்மை பெண்களுக்கு ஒன்று இருக்க வேண்டும். இன்னொரு கவிதை அவர்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்திற்கு ஒரு காதலன் காதலியும் சந்திக்கிறார்கள், காதலி கேட்கிறாள், நான் என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன சொன்னாலும் செய்வேன். உட்காரு என்று சொன்னால் உட்கார்வியா? உட்காருவேன். நில் என்று சொன்னால் நிற்பாயா? நிற்பேன். ஓடு என்று சொன்னால் ஓடுவாயா? ஓடுவேன். உடனே இவன் நினைத்தான், இப்படியெல்லாம் சொன்னால் அவள் நம்மை ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தான். எல்லாம் செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று அவன் கேட்கிறான். உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டியவன் அன்பானவன், அடிமை அல்ல. ஆக பெண்களுக்கு அப்படிப்பட்ட முடிவெடுக்க தன்மை. ஏன் மீன்ஸ் பத்தி சொல்றேன்னா, ஒரு நாள் ஒரு பிளைட்ல ஒரு தம்பி கூட நான் வந்தீங்க, அவன் சொன்னான் மெட்ராஸ் மீன்ஸ் சார்ந்தவன் சொன்னான். தம்பி, ஏன்பா என்ன மாத்திரம் இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னான், இல்லக்கா உங்களை போட்டா நிறைய லைக்ஸ் அப்படி வருது, அதனால எங்களுக்கு காசு வருது அப்படின்னு சொன்னான். ஒரு காசு வருதாப்பா? அப்ப சரிப்பா போட்டுக்கப்பா, என்னால உங்களுக்கு காசு வருதுன்னா போட்டுக்கோங்க தம்பி அப்படின்ட்டு. உடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்ன. சொன்னேன், இல்லப்பா எனக்கு கஷ்டம் இருக்காது, என குள்ளமானவர்கள் என்று எழுதுகிறீர்கள், ஆனால் எனது திறமையில் நான் உயரமானவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன. என்னை கருப்பு என்று எழுதுகிறீர்கள், நான் ஒரு நேர்மையான மருத்துவ அதிகாரியாக இருந்து என்ற இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணமும் நான் மருத்துவத்துறையில் சம்பாதித்தது, எனது கோட்டும் போயிட்டு என் நோட்டும் போயிட்டுப்பா, நான் கருப்பா இருக்கா, எனது கருப்பு பணம் என்ன இல்லப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னாங்க, சுருட்டையா இருக்கு பரட்டன்னு சொல்றீங்க, அதனால நான் பல பேர் யாரோட பணத்தையும் நான் சுருட்டுலப்பா, என்னோட முடியெல்லாம் சுருட்டா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னக்கா அப்படி சொல்றீங்க. ஆக எல்லாவற்றிலுமே மகிழ்ச்சி எடுத்துக் கொள்வதுதான் பெண்களின் பழக்கமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு என்ன அப்படி எழுதுறாங்க இப்படி எழுதுறாங்கன்னா இந்த அந்த துணிச்சல் இருக்கிறது பாருங்கள், எந்த துறையிலும் எந்த நிகழ்வுகளையும். ஆக அப்பதான் அந்த தம்பி சொன்னார், இல்ல உங்களை வேற எதுவும் எழுத முடியாது, ஒரு பெண் தலைவர் உயர்ந்து வருகிறார் என்றோடு அவர்கள் தன்னம்பிக்கை குலைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவங்க தன்னம்பிக்கை குலைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அடிக்க 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 எழும் பந்து போல அவர்கள் மீன்ஸ் போட 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 நான் உயர்ந்து கொண்டே போனேன் என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்தான் பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தயவு செய்து தேம்பி அழும் குழந்தை நொண்டி நொண்டி என்ற வார்த்தை பயன்படுத்துவது மன்னிக்கணும். பாரதியார்
மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் அல்ல. அதனால்தான் நான் பெண்களிடம் ஒன்று சொல்வது, எந்த காரணத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் அழாதீர்கள். ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு கண்ணீர் புல வந்துடும். ஒரு முன்ன அதிகாரி திட்டினாலோ பிரச்சனைகள் வந்தாலும், ஆனா அழுதுட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளவுதான், நீங்கள் பலவீனமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள்.